இன்றைக்கி நம்ம காஸ்ட் அக்கௌண்டிங் புக்கில் சாப்டர் 2 பேஜ் நம்பர் 2.47ல் எக்ஸசைஸ் சம் செகண்ட் 1 பார்க்க போகிறோம். ஓகேங்களா? அசர்டைன் த வேல்யூ ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ் பர்ச்சேஸ்ட். ரா மெட்டீரியல்ஸ் பர்ச்சேஸ்டு வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? எக்ஸசைஸ் சம் 1ல் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ரா மெட்டீரியல்ஸ் கன்சியூம்டு கண்டுபிடிக்க சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? இங்கே அந்த மெட்டீரியல்ஸ் கன்சியூம்டு வந்து அவங்களே கொஷினில் கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம ரா மெட்டீரியல் பர்ச்சேஸை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இது ரொம்ப சிம்பிள் தான், நான் சொல்கிறேன். என்ன கொடுத்துருக்காங்கன்னா மெட்டீரியல் கன்சியூம்டு கொடுத்துருக்காங்க, ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் மெட்டீரியல்ஸ், க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் மெட்டீரியல்ஸ் அமௌண்ட் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இது எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம அதை ரிவர்ஸில் போடணும். ஃபஸ்ட்டு க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் மெட்டீரியல்ஸ் எழுதிக்கோங்க. ஓகேங்களா? க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் மெட்டீரியல்ஸ், ஏன்னா நம்ம ரா மெட்டீரியல்ஸ் பர்ச்சேஸ் கண்டுபிடிக்க போகிறோம், அதனால இந்த ஃபார்மேட் வந்து அப்படியே ரிவர்ஸில் வரும். ஸோ ஃபர்ஸ்ட் க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ் எழுதிக்கோங்க. அமௌண்ட் வந்து 25,000. ஓகேங்களா? அதோட மெட்டீரியல் கன்சியூம் பண்ணதை ஆட் பண்ணுங்கள். ஓகேங்களா? எவ்வளோ? 5 lakh. ஓகேங்களா? மெட்டீரியல் கன்சியூம்டு எவ்வளோ? 5 lakh. ஆட் பண்ணுங்கள் ரெண்டுத்தையும். 5,25,000 க்ளோசிங் ஸ்டாக்கோட இதை ஆட் பண்ணி போடணும். எதனாலனா நம்ம ரா மெட்டீரியல்ஸ் பர்ச்சேஸ் கண்டுபிடிக்கிறதுக்காக. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்? ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் மெட்டீரியல்ஸ் இருக்குல்ல, அதை மைனஸ் பண்ணணும் இங்கே. ஓகேங்களா? இங்கே ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் மெட்டீரியல்ஸை மைனஸ் பண்ணுங்கள் 50,000. ஓகேங்களா? இது ரெண்டையும் மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு 4,75,000. இதுதான் வந்து ரா மெட்டீரியல்ஸ் பர்ச்சேஸ்ட். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இதில் ரா மெட்டீரியல்ஸ் பர்ச்சேஸ் கண்டுபிடிக்க என்ன பண்ணணும்னா க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் மெட்டீரியல்ஸ் எழுதிக்கணும். அதுக்கப்புறம் அதோட மெட்டீரியல் கன்சியூம் ஆட் பண்ணிக்கோங்க, வர ஆன்சர் இருக்கும். அதோட ஓப்பனிங் ஸ்டாக்கை மைனஸ் பண்ணி போடணும். இதுதான். ஓகேங்களா? இது ரா மெட்டீரியல்ஸ் பர்ச்சேஸ்ட். ஓகேங்களா? நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா? சம் நம்பர் 3. The following details are obtained from the books of Ganesh Ltd for the quarter ended 31/3/2010. Ascertain the direct materials consumed for the period. ஓகேங்களா? டைரக்ட் மெட்டீரியல் கன்சியூம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நார்மலான சம்னா. ஓகேங்களா? என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க? மெட்டீரியல் பர்ச்சேஸ்ட் 4,48,000. இம்போர்ட் டியூட்டி ஆன் மெட்டீரியல் பர்ச்சேஸ் 38,000. மெட்டீரியல் பர்ச்சேஸ்னால் மெட்டீரியல் வாங்குறது. இம்போர்ட் டியூட்டி ஆன் மெட்டீரியல் பர்ச்சேஸ்னாலும் அந்த மெட்டீரியல் பர்ச்சேஸ்லுக்கு இம்போர்ட் டியூட்டி இது பண்ணுறாங்க. ஓகேங்களா? ரெண்டுமே நம்ம ஆட் தான் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸ்டாக் ஆஃப் மெட்டீரியல்ஸ் ஆன் 1/1/2010னா இது ஓப்பனிங் ஸ்டாக், இந்த அமௌண்ட். கேரேஜ் ஆன் மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், இந்த அமௌண்ட் 40,000. ஸ்டாக் ஆஃப் மெட்டீரியல் 31/3/2010 க்ளோசிங் ஸ்டாக் 1,46,000. ரியலைசேஷன் ஃப்ரம் மெட்டீரியல் ஸ்கிராப் 14,000. ஸ்கிராப்னா என்ன சொல்லியிருக்கேன்? மைனஸ் பண்ணணும், பிகாஸ் இது வந்து டேமேஜ். ஓகேங்களா? க்ளோசிங் ஸ்டாக்கும் ஸ்கிராப்பும் நம்ம மைனஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? மற்ற எல்லாமே நம்ம ஆட் பண்ணுவோம். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம்? சம் பாருங்கள். ஃபர்ஸ்ட் வந்து ஓப்பனிங் ஸ்டாக் இருக்கா? ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் மெட்டீரியல்ஸ் எழுதிக்கோங்க. 1,62,000. 1,62,000 போட்டாச்சா? அதோட மற்ற எல்லாத்தையும் ஆட் பண்ணணும்ல. என்னது? மெட்டீரியல் பர்ச்சேஸ் 4,48,000. அதுக்கப்புறம் இம்போர்ட் டியூட்டி 38,000. ஓகேங்களா? கேரேஜ் ஆன் மெட்டீரியல் பர்ச்சேஸ் எவ்வளோ? 40,000. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் என்ன வருது? 5,26,000. இதையும் ஆட் பண்ணிக்கோங்க, 6,88,000. ஓகேங்களா? என்ன மைனஸ் பண்ணணும்? க்ளோசிங் ஸ்டாக்கும் ரியலைசேஷன் ஆஃப் ஸ்கிராப்பும் 1,46,000 14,000 அமௌண்ட். ஓகேங்களா? 14,000 ஸ்கிராப்பு, க்ளோசிங் 1,46,000. இது ரெண்டையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இந்த அமௌண்ட்லேருந்து இதை மைனஸ் பண்ணிக்கோங்க. இது மைனஸ் பண்ணால் 5,28,000. ஓகேங்களா? இதுதான் நம்ம மெட்டீரியல் கன்சியூம். ஓகேங்களா? தேங்க்யூ.